ஹலோ துளிர். ம். நான் சொன்னது கேட்டுதா? அவளை அனுப்ப முடியாதுக்கா. ஏன்? ஏன்னு உனக்கே தெரியும். டேய், என்ன திமிரா? ஆமா, உன் தம்பி இல்ல, உனக்கு இருக்கிறது எனக்கும் இருக்கும்க்கா. நினைச்சேன்டா, இதெல்லாம் உன்னோட பிளானா தான் இருக்கும்னு அப்பவே நினைச்சேன். சப்பாஷ், என்னோட பொண்ணை ஏமாத்தி. அக்கா, என்னடா என்ன? என் பொண்ணை ஏமாத்தி அவளை என்கிட்ட போய் சொல்லி அங்க வர வச்ச உனக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா, எல்லா உண்மையும் தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். என்னையே ஏமாத்த பார்த்துட்டல நீ. அக்கா, நீ நீ என்ன சொல்ற? என்ன துளிர், ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி நடிக்கிற? அன்னைக்கு கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன்னு என் முன்னாடியே நீ சொல்லும் போது நான் என் தம்பி உண்மையான வீரண்டான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ இப்படி குறுக்கு வழியில அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்க நினைப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இல்ல அதுலயும் எங்களை ஏமாத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? என்னடா எதுவும் பேசாம இருக்க? உனக்கு பொண்ணு பார்க்க போன அன்னைக்கே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு உனக்கு புரியும்படி சொன்னேன். இன்னுமா உனக்கு உன்னோட நிலை புரியல துளிர்? உன்னை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சந்துருவை நம்பி இப்ப வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிற ரூபா மாதிரி தான் என் பொண்ணோட நிலைமையும் இருக்கும். அதுதான் உனக்கு வேணுமா? நீ எப்பயோ செத்துருக்க வேண்டியது. உனக்கு பதிலா அந்த சந்துரு செத்து போயிட்டான். அதனாலதான் அந்த பொண்ணு இப்ப தனி மரமா நிக்கிறா. அதே மாதிரி என் பொண்ணு நிக்கணுமா? உன் பொண்ணு அங்க சீக்கிரம் வந்து சேருவா. போனை வை என்று கூறிவிட்டு பட்டென்று போனை வைத்தவன், சந்துரு என்று கத்தியதில் அந்த கட்டிடமே அதிர்ந்து போய் நின்றது.